ஹாய்ங்க, இன்றைக்கி யூஜிடிஆர்பியில் சிமிலர் மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சிமிலர் மேட்ரிக்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இதில் ஹோலாக பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஏங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. என்ன ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஏ அப்படிங்கிறது பிக்கு சிமிலராக இருக்கும்போது பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன் வேர்டில் வரும்போது இன்னும் ஈஸியஸ்ட்டாக நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை கன்ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? சம்மா போட்டு டெரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ ஈஸியஸ்ட்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி ஏயோட சிமிலர் என்னது அப்படிங்கிறத நம்ம ஆன்சரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? கவனிங்க, two square matrix A and B same order are said to be similar if there exists a non-singular matrix B such that B equal to B inverse A Bன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ ஓகேங்களா, ஏயும் பியும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் தான் சிமிலர் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்னது, 2 ரோ 2 காலம் இல்லைனா 3 ரோ 3 காலம் மாதிரி இருக்கக்கூடிய சேம் ஆர்டரில் இருக்கக்கூடியது என்ன சொல்லுவாங்க, அதான் n×nல இருக்கக்கூடியதான் என்னது அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சிமிலரை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏங்கிற வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. ஓகேங்களா? இதில் இந்த பி இன்வெர்ஸ், இந்த பி அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறது கீழே சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸை சொல்லியிருக்கேன். கவனிங்க, ஏ இஸ் சிமிலர் டு பி, ஏங்கிறது சிமிலர் டு பி இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா, ஏ டெல் பி அப்படின்னு ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? கவனிங்க, the transformation of A into B inverse AB is called similarity transformation. ஓகேங்களா? இந்த ஏயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்ல இந்த ஃபார்மேட்டு, இது என்னது அப்படின்னா இதோட சிமிலாரிட்டி ஃபார்மேட். இதுவும் என்னது அப்படின்னா இது ஏயோட சிமிலாரிட்டி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் என்னது அப்படின்னா P இன்வர்ஸ் ஏபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது பி அப்படிங்கிறத சேஞ்ச் ஆஃப் பேசிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தலாமா? நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஃபார்முலா, அடுத்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சிமிலர் மேட்ரிக்ஸ் ஹேவ் சேம் டிட்டர்மைன் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ ஏக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, பியோட வேல்யூ நமக்கு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இதோட இந்த டிட்டர்மின் வேல்யூ மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பியோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? மாடுலஸ் ஆஃப் ஏயோட வேல்யூ மாடுலஸ் பியோட வேல்யூ எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து, சிமிலாரிட்டி மேட்ரிக்ஸ் ஹேவ் சேம் ரேங்க். ஸோ ஒரு சிமிலாரிட்டி மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ரோ ஆஃப் ஏயோட வேல்யூ ரோ ஆஃப் பியோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட். அடுத்து பாருங்கள், இந்த சிமிலாரிட்டி மேட்ரிக்ஸ் ஹேவ் சேம் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இந்த சிமிலாரிட்டி மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஏக்கும் பிக்கும் சேம் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும், அதே மாதிரி சேம் ஈகன் வேல்யூஸ் கிடைக்கும். ஆனால் இதோட கான்வர்ஸ் என்ன கிடையாது அப்படின்னா ட்ரூ கிடையாது. ஓகேங்களா? சிமிலாரிட்டி மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சேம் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனும் சேம் ஈகன் வேல்யூவும் இருக்கும். ஆனால் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனும் சேம் வேல்யூ இருக்கிறது எல்லாமே சிமிலர் மேட்ரிக்ஸாக இருக்குமா அப்படிங்கிற அது கிடையாது. ஓகேங்களா? இது சிமிலாரிட்டி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது சேம் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சேம் ஈகன் வேல்யூவாக இருக்கும், ட்ரூ. இதோட கான்வர்ஸ் வந்து நாட் ட்ரூ. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், டூ சிமிலர் மேட்ரிக்ஸ் ஹேவ் சேம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஈகன் வெக்டார்ஸ். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த சிமிலாரிட்டி மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஈகன் வெக்டார்ஸ் இருக்குமே தவிர அதோட ஈகன் வெக்டார்ஸ் என்னவா இருக்காது அப்படின்னா சேமாக இருக்காது. ஓகேங்களா? ஈகன் வெக்டார்ஸ் வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும்னு கிடையாது. ஓகேங்களா? எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஈகன் வெக்டார்ஸ் இருக்குமே தவிர அது கண்டிப்பாக என்ன இருக்கணும், நெசசரி, அது கண்டிப்பாக அது சேமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஃபார்மேட் இல்லை. ஓகேங்களா? அடுத்து, ட்ரேஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் பி. ஓகேங்களா? ட்ரேஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் பி. இட் மீன்ஸ் என்னது, அந்த 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 டயகனல் வேல்யூ ஆட் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இங்கேயே சொல்லிட்டேன், டிட்டர்மைன் ஏயோட வேல்யூ டிட்டர்மைன் பியோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். அடுத்து, இஃப் ஏ அண்ட் பி ஆர் சிமிலர் a பவர் n அண்ட் b பவர் n ஆர் ஆல்சோ சிமிலர். ஏயும் பியும் சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா அதோட பவர் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆல்சோ சிமிலர். ஓகேங்களா? இஃப் ஏ அண்ட் பி ஆர் சிமிலர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இந்த வேல்யூ பாருங்கள், எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஏ இருக்கிற இடத்துல அப்படியே பிஏ ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க. இதை கண்டிப்பாக என்ன சொல்லிடலாம் அப்படின்னா சிமிலர்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? லெட் ஏ கமா பி அண்ட் சி பி n கிராஸ் n மேட்ரிக்ஸ். n கிராஸ் n மேட்ரிக்ஸ் என்ன நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லாமல் n கிராஸ் n மேட்ரிக்ஸஸ் சொல்லியிருக்காங்க. தென் சிமிலாரிட்டி இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ். ஈக்குவலன்ட் ரிலேஷன்ஸ் என்னென்னது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவிட்டியில் பாருங்கள், ஏ வந்து என்னது அப்படின்னா சிமிலர் டு ஏக்கு ஏஏ சிமிலர். அடுத்து சிமிட்ரிக்கில் பாருங்கள், சிமிட்ரி அப்படின்னா ஏ பிக்கு சிமிலர் அப்படின்னா பி வந்து ஏக்கு சிமிலர். அடுத்து
டிரான்சிட்டிவிட்டி அப்படிங்கிறதுல என்னது அப்படின்னா ஏ பிக்கு சிமிலர் அப்படின்னா பி சிக்கு சிமிலர். இங்கே பாருங்கள், ஏ பிக்கு சிமிலர், பி வந்து சிக்கு சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா தென் ஏ சிமிலர் டு சி. இது ஏக்கு பி சிமிலர், பிக்கு சி சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று சிமிலராக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபைண்ட் தி மேட்ரிக்ஸ் பி சிமிலர் டு ஏ மேட்ரிக்ஸ் ஏ. ஓகேங்களா? ஏயோட வேல்யூ கொடுத்துட்டு நமக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பி எப்படி இருக்குது அப்படின்னா ஏக்கு சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நான் தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பியோட வேல்யூ கன்சிடர் பண்ண போகிறேன். பியோட வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு பிங்கிற ஒரு வேல்யூ எடுப்போம் இல்லையா, இந்த பி அப்படிங்கிற வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா இந்த பியோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருக்கிற மாதிரியான ஒரு வேல்யூ தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? நான் எப்பயுமே அந்த மாடுலஸ் ஆஃப் பியோட வேல்யூ 1 வர மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு போடும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கும்போது 1/2 1/3 இந்த இடத்துல 3. ஏன்னா பி ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும் இல்லையா, 1 டிவைடட் மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு HA அப்படின்னு வரும். அப்போ பி இன்வெர்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல பி வரும் இல்லையா? ஓகேவா? அப்போது இந்த இடத்துல பி வரும்போது இந்த இடத்துல இதோட வேல்யூ 2 இருந்துச்சு அப்படின்னா 1/2 அப்படின்னு இந்த இடத்துல இந்த பெருக்கல் இந்த 1/2 இந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதோட வேல்யூ 1 வர மாதிரி தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். இது 1 போட்டு இதோட வேல்யூ என்ன போட்டுக்குவேன் அப்படின்னா 0 3 சம்திங் எந்த வேல்யூ வேணால் போட்டுக்கலாம். ஓகேங்களா? சம்டைம்ஸ் கொஸ்டினில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏயோட வேல்யூ கொடுத்துட்டு பியோட வேல்யூ அவங்களே கொடுத்துருவாங்க. கொடுக்கல அப்படின்னா நம்மளே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டாங்க, இப்போ பியோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிமிலர் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? நம்மளாக கன்சிடர் பண்ணும்போது எல்லாருக்கும் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணும்போது 1103 போட்டிருக்கேன், எனக்கு ஒரு சிமிலர் வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த இடத்துல 1105 போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு சிமிலர் வேல்யூ வேறு மாதிரி கிடைக்கும். ஆனால் அது கண்டிப்பாக என்னது அப்படின்னா ஏக்கு சிமிலரான வேல்யூஸ் தான் கிடைக்கும் இந்த ஃபார்மேட்டில் போடும்போது. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் ஒன் வேர்டில் பார்க்கும்போது இன்னும் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் ஏயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, பியோட வேல்யூ நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த பியோட வேல்யூ மாடுலஸ் ஆஃப் பி கண்டுபிடிக்கும் போது 0, ஓகேங்களா, நாட் ஈக்குவல் டு 0 இருக்கிற மாதிரியான பியோட வேல்யூ எடுத்துக்கணும். நான் இங்கே இதில் கன்சிடர் பண்ணியிருக்க வேல்யூ 1 வர மாதிரி கன்சிடர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் சிமிலர் அப்படின்னா இதான ஃபார்முலா பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ பியோட வேல்யூ கன்சிடர் பண்ணிட்டேன். இப்போ பி இன்வெர்ஸ் மட்டும் வேணும். பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் மாடுலஸ் ஆஃப் பி இன்ட்டு HB. ஓகேங்களா? இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கிடைக்கும், இது பெருக்குறீங்க அப்படின்னா 1 - 0. ஓகேங்களா? இதுக்கு மாடுலஸ் டிட்டர்மின் கண்டுபிடிக்கணும் கிடைக்கும் 1 - 0 கிடைக்கும். ஸோ 1. HA அப்படின்னா இது ரெண்டையும் இடத்த மாற்றி போடணும், இதுக்கு குறியை மட்டும் மாற்றி போடணும். இப்போ இது ரெண்டையும் இடத்த மாற்றணும் அப்படின்னா 1 அப்படியே வரும். இதுக்கு குறியை மாற்றும் போது இதுக்கு குறி போட வேண்டியதில்லை, இதுக்கு மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணும்போது -3 ஆயிடும். அப்போ பி இன்வெர்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், இந்த வேல்யூ கிடச்சிருச்சு இல்லையா? இப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, பி இன்வெர்ஸ் ஏபி. அப்போ பி இன்வெர்ஸோட வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. அடுத்து ஏயோட வேல்யூ, அடுத்து பியோட வேல்யூ எடுத்து எழுதிருங்க. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து வர்ற வேல்யூ இங்கே ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அப்புறம் அதோட அதை கிராஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வேல்யூ கிடச்சிடும். எப்படி கிராஸ் பண்ணணும் இல்லையா, இந்த ரோக்கு காலம் எடுத்து கிராஸ் பண்ணணும். ஒரு ரோக்கு ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோக்கு இந்த காலம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரோ எடுத்து ஒவ்வொரு காலமாக மல்டிபிள் பண்ணணும். இதால் இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும், இதால் இதை மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கிடைக்கும். அடுத்து இந்த ரோ எடுத்து இந்த காலம், இந்த ரோ எடுத்து இந்த காலம், இது ரெண்டு ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? இதை போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேட் கிடைக்கும். இப்போ இதோட பெருக்குங்க, ரோக்கு காலம், ஃபஸ்ட் ரோக்கு ஃபஸ்ட்டு காலம் இங்கே, ஃபஸ்ட் ரோக்கு செகண்ட் காலம் இங்கே, செகண்ட் ரோக்கு ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோக்கு செகண்ட் காலம் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ ஏக்கு சிமிலர் ஃபார்மேட் பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இது கரெக்டாக அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகேங்களா? இது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லிட்டேன், டிட்டர்மின் வேல்யூ எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறேன். இந்த வேல்யூக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சா கிடைக்கும், இது ரெண்டே கிராஸ் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டு இது ரெண்டே கிராஸ் பண்ணணுமா, அப்போ 4 - 1 3. ஓகேங்களா? இப்போ நான் பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, இதுக்கு டிட்டர்மின் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும், -5 + 8. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணணும் அப்படின்னா -5 மைனஸ் போட்டு இது ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். ஸோ அப்போ கிடைக்கும் -5 மைனஸ் ஆஃப் -8. ஸோ +8 ஆயிரும். ஓகேங்களா? அப்போ இது டிட்டர்மின் வேல்யூ எப்படி கிடைக்க பாருங்கள், ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இது ரெண்டும் சிமிலர் வேல்யூ. ஓகேங்களா? அடுத்து ட்ரேஸ் ஏ ஈக்குவல் டு ட்ரேஸ் பி. ட்ரேஸ் ஏ அப்படின்னா இந்த அந்த டயகோனல் வேல்யூஸ் என்ன இருக்குது, 4. அதே மாதிரி இங்கே ட்ரேஸ் பி பாருங்கள், இது ரெண்டு ஆட் பண்ணுங்கள், -1 + 5. ஸோ +4 கிடைக்கும். ஓகேங்களா? நமக்கு கொஸ்டினில் இதை ஏ கொடுத்துட்டு பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம் நமக்கு சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? ஏயோட வேல்யூ கொடுத்துட்டு நமக்கு ஆப்ஷன் ABCDயில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பியோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நம்மள என்ன சொல்லியிருப்பாங்க, அது சிமிலரா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க.
அப்போ சிமிலரான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். இவ்வளோ இது வந்து நமக்கு ஒரு ஃபார்மேட்டுக்காக தெரிஞ்சு வச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போது நமக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எது ஈஸியோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி கண்டுபிடிச்சி ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ட்ரேஸ் ஏ ஈக்குவல் டு ட்ரேஸ் பி ஈக்குவலாக இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா ஈகன் வேல்யூ ஈக்குவலாக இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். இல்லைனா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை எனக்கு ரோ வேல்யூ ரேங்க் ஆஃப் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏயோட வேல்யூ ரேங்க் ஆஃப் பியோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், சிமிலர் மேட்ரிக்ஸ் ஈக்குவலாக கொடுத்துருக்கிறதுல எது சிமிலர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சா போதும். புரியுதுங்களா? ஓகே. அதே மாதிரி இன்னொரு சம் போட்டு காமிச்சிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். ஃபைண்ட் எ மேட்ரிக்ஸ் தட் இஸ் சிமிலர் டு ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏயோட வேல்யூ எடுத்தாச்சு. நான் கன்சிடர் பியோட வேல்யூ நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாம். இது ஒன்று வர மாதிரி எடுத்துக்கங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். பியோ வேல்யூ எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா மாடுலஸ் அந்த இதுக்கு வேல்யூ மாடுலஸ் கண்டுபிடிக்கும் போது நாட் ஈக்குவல் 0 இருக்க மாதிரி பி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நமக்கு சிமிலர் மேட்ரிக்ஸ் பியோட வேல்யூ கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா பி இன்வெர்ஸ் ஏபி அப்படிங்கிறது ஃபார்முலா. இதில் பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா, 1 divided மாடுலஸ் ஆஃப் பி ஹெச்பி அப்படிங்கிறது ஃபார்முலா. இதில் இந்த மாடுலஸ் பி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இதுக்கு மாடுலஸ் இந்த கண்டுபிடிச்ச பிக்கு மாடுலஸ் கண்டுபிடிங்க. ஹெச்பி அப்படின்னா இது ரெண்டையும் இடத்த மாற்றி போட்டு இது குறிய மட்டும் இது ரெண்டையும் இடத்த மாற்றி போடணும். ஓகேங்களா? இந்த டயகனல் வேல்யூவை இடத்த மாற்றி போடணும். இது ரெண்டையும் குறிய மாற்றி போட்டிங்க அப்படின்னா இந்த ஹெச்ஏ வேல்யூ கிடைக்கும். இப்போ பி இன்வெர்ஸ் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணியாச்சா? இப்போ நமக்கு பி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, பி இன்வெர்ஸோட வேல்யூ அடுத்து ஏயோட வேல்யூ அடுத்து பியோட வேல்யூ. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். வர்ற வேல்யூட அதை மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ இதை நம்ம சிமிலராக செக் பண்ணி பார்த்தலாமா? சிமிலர்னா எப்படி செக் பண்ணுவீங்க, ட்ரேஸ் வேல்யூ ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ட்ரேஸ் வேல்யூ ஏக்கு என்னென்னு பார்க்கலாமா? இதோட ட்ரேஸ் வேல்யூ என்ன இருக்குது 5. அப்போ இதோட ட்ரேஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி கரெக்டானு பார்ப்போம். இதோட ட்ரேஸ் வேல்யூ என்ன இருக்குது 5. ஓகேங்களா? அடுத்து இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சி பாருங்கள். இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சி பார்த்தா என்ன கிடைக்கும், இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 4 - 6 இது ரெண்டையும் பெருக்கிட்டு ஒரு மைனஸ் போட்டு இது ரெண்டையும் பெருக்கணும். அப்போ 4 - 6 அப்போ -2. அப்போ இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சி பார்க்கலாமா? இது என்ன 8 × 13 என்ன கிடைக்கும் 104. ஓகேங்களா? ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆயிரும். 90 அங்கே ஒரு 12 102. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து இதை கழிச்சிங்க அப்படின்னா -2. அப்போ ஏங்கிறது பிக்கு என்னது அப்படின்னா சிமிலர் மேட்ரிக்ஸ். புரியுதுங்களா? இதில் ஒன் வேர்ட்ஸ் பார்க்கலாமா? கவனிங்க. இஃப் ஏ இஸ் சிமிலர் டு பி அண்ட் இஃப் ட்ரேஸ் ஏயோட வேல்யூ அளவு அப்படின்னா 7 அப்படின்னா ட்ரேஸ் பியோட வேல்யூ அளவு 7. ஏன்னா ஏயும் பியும் சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா ட்ரேஸ் ஏயோட வேல்யூ ட்ரேஸ் பியோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். இப்படி தான் நம்ம கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? இது ஃபார்மேட்டு. இதுதான் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கொஷின் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். இஃப் ஏயும் பியும் சிமிலர், இந்த சிம்பிளுக்கு பேர் என்னது சிமிலர். ஏயும் பியும் சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏயோட அதாவது ரேங்க் பியோட வேல்யூ 2ஆக இருந்துச்சு அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏயோட வேல்யூ என்னவாக இருக்கும், அதே 2ஆக தான் இருக்கும். ஏன்னா சிமிலர் மேட்ரிக்ஸ்னால் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் பி. ஓகேங்களா? அதே தான். அடுத்து பாருங்கள். இந்த ஏயும் பியும் சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் ஏ ஸ்கொயர் இஸ் சிமிலர் டு பி ஸ்கொயர். அடுத்து இந்த ஈகன் வேல்யூ ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ ஆர் the matrix the eigen value of matrix A are 2 and 3. ஓகேங்களா? இந்த மேட்ரிக்ஸ் ஏயோட ஈகன் வேல்யூஸ் என்னது அப்படின்னா 2ம் 3 இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா? இஃப் ஏயும் பியும் ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னு தான் சிமிலராக இருந்துச்சு. ஓகேங்களா? ஏயும் பி ஒன்றுக்கு ஒன்று என்னது சிமிலர். தென் ஈகன் வேல்யூ ஆஃப் பி. அப்போ ஏக்கு என்ன ஈகன் வேல்யூவோ பிக்கும் அதே ஈகன் வேல்யூஸ் தான் கிடைக்கும். அப்படி இருந்தால் தான் என்னது அது சிமிலர் மேட்ரிக்ஸ். ஓகே. அடுத்து இஃப் ட்ரேஸ் ஆஃப் பியோட வேல்யூ இந்த கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த ட்ரேஸ் ஆஃப் பி இஸ் 5. பியோட மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இதோட ட்ரேஸ் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5ன்னு கொடுத்துட்டு ஓகேங்களா? இந்த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் சிமிலர் டு பி. ஏயும் பியும் சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரேஸ் ஆஃப் ஏயோட வேல்யூ என்ன, அதே 5 தான். ஓகேங்களா? இப்படி தான் கொஸ்டின், ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. அடுத்து பாருங்கள். ஏயோட வேல்யூ கொடுத்துட்டு என் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் சிமிலர் டு மேட்ரிக்ஸ் பி. ஏயும் பியும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா ஏயோட வேல்யூ கொடுத்துட்டு தென் பி இஸ் கீழே இருக்கிறதுல எது பி வந்து ஈக்குவலாக இருக்காங்க நம்ம என்ன யூஸ் பண்ணி பார்க்கலாம், கொடுத்துருக்க வேல்யூ செக் பண்ணி பாருங்கள். நமக்கு என்னெல்லாம் தெரியும், ட்ரேஸ் ஏயோட வேல்யூ ட்ரேஸ் பியோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். மாடுலஸ் ஆஃப் ஏயோட வேல்யூ மாடுலஸ் பியோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். ஈகன் வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அடுத்து ரோ ஆஃப் ஏயோட வேல்யூ ரோ ஆஃப் பியோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். இதெல்லாம் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது சிமிலர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்சதை ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி பாருங்கள். இங்கே என்ன கிடைக்கிது, இது ட்ரேஸ் வேல்யூ என்ன கிடைக்கிது 4. வேறு எங்கே ட்ரேஸோட வேல்யூ இங்கே பாருங்கள், இது மட்டும்தான் 4 கிடைக்கிது. ஓகேங்களா? இதுக்கு என்ன கிடைக்கிது -2, இதுக்கு என்ன கிடைக்கிது -7, இதுக்கு என்ன கிடைக்கிது 8. அப்போ இது ஆன்சர்.
புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், இப்படி தான் நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்காக நீங்கள் சிமிலர் மேட்ரிக்ஸ் நீங்களாக பியோட வேல்யூ கன்சிடர் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அது கரெக்டாக வராது. ஓகேங்களா? அவங்களே பியோட வேல்யூ கொடுத்துருந்து உங்களை சிமிலர் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இதில் இருக்க ஆன்சர் ஒன்று வரும். ஓகேங்களா? நம்ம சிமிலர் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா சிமிலர் வேல்யூக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஏன்னா ஏயோட வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா இந்த பியோட வேல்யூ நம்ம தான் கன்சிடர் பண்ணுவோம். ஆளுக்கு ஒன்று கன்சிடர் பண்ணும்போது லாஸ்ட்டாக வரக்கூடிய அந்த சிமிலர் வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ தான் கிடைக்கும். ஓகேங்களா? இதில் இருக்க வேல்யூ கிடைக்காது. நம்ம இப்படி தான் குழப்பி விட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? சப்போஸ் அவங்களே பியோட வேல்யூ கொடுத்துருந்து கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இதில் இருக்க ஆன்சரில் ஒன்று கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஏயோட வேல்யூ கொடுத்துட்டு பியை நம்மளே ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் பியோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம், நான் வந்து என்ன பண்ணுறேன் 1 1 0 3ன்னு, அப்போ 0 5ன்னு போட்டு பார்த்தா என்ன கிடைக்கும், அதுக்கு ஒரு சிமிலாரிட்டி ஒரு வேல்யூ கிடைக்கும். அது இதில் இருக்காது. புரியுதுங்களா? நான் சொல்ல வரது புரிஞ்சுங்களா? நமக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்து ஃபார் தி 2 சிமிலர் மேட்ரிக்ஸ் A and B there exists a நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் B such that. ஓகேங்களா? இல்லை ஏயும் பியும் ஒரு சிமிலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த B அப்படிங்கிறது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? அதாவது மாடுலஸ் ஆஃப் பியோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 இல்லாமல் நாட் ஈக்குவல் டு 0 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்னது, மாடுலஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு 0. நான் சிங்குலர்னா என்னது, நாட் ஈக்குவல் டு 0. இதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, பி இன்வர்ஸ் ஏ பி ஈக்குவல் டு பி அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகேங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? யாருக்காச்சும் தேவைப்படுச்சு அப்படின்னா சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒரு லைக் பட்டனை டச் பண்ணி விட்டு போங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.